யானை நடமாட்டமுள்ள பகுதி மிக கவனமாக செல்லவும் போர்டு இருக்குங்க. இதில் போனால் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நம்ம அந்த பக்கம் ஒரு 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 சரியான ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு 1000 அடி இருக்குங்க. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட ஃபுல்லுமே ஃபாரஸ்ட் தாங்க. சுற்றியுமே எனக்கு காமிக்கிறது தெரியுங்களா, ஃபுல்லு ஃபாரஸ்டான ஏரியா தாங்க. நாங்கள் தான் ரோட்டு மேலே யானை நிற்கிறது பார்க்காம வந்துட்டுங்க. ஆனால் கொஞ்சமாக இருந்தால் அவ்வளோதாங்க, யானை நம்மளே போட்டு தள்ளிக்குங்க. அந்த மாதிரி ஒரு ஆபத்தான ரோடு தாங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சசி. நான் இப்போ எங்கே கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா கடம்பூர் கிளம்புறேங்க. நம்ம போன டைம் போகும்போது கடம்பூர் வந்து கவர் பண்ண முடியல. ஆனால் கடம்பூரில் பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க, அதனால் நான் கவர் பண்ண முடியல. கிளம்புறேங்க. டைம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே கரெக்டாக 7 மணி ஆச்சுங்க. நான் கிளம்பியாச்சுங்க. நம்ம சேனல் புதுசாக வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க, கடம்பூர் இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் வருதுங்க. போன டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா சரியாக கவர் பண்ண முடியலைங்க. நம்ம கரெக்டாக காலையிலேயே 7 மணி ஆச்சுங்க. நம்ம ரைடு கிளம்பியாச்சுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான். நான் எங்கேருந்து கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா அன்னூர் பக்கத்தில் பசூர்லேருந்து நான் கிளம்புறேங்க. ஓகே, நம்ம 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சாச்சுங்க. ஓகே, நம்ம வந்து ஏர் செக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா வண்டியில் ஏர் கம்மியாக இருக்குது. நம்ம குண்டேரி பள்ளம் போகும்போதும் பார்த்தீங்கன்னா ஏர் செக் பண்ணவே இல்லை, அப்படியே போயிட்டுங்க. அதனால ஏர் செக் பண்ணிட்டு போயிடலாங்க. நம்ம புளியம்பட்டி வந்தாச்சுங்க. இது சத்தி எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் வருதுங்க. ஆனால் கடம்பூர் பிளானே நான் பண்ணல. எப்படின்னா நம்ம போன டைம் போகும்போது கடம்பூர் சரியாக ஷூட் பண்ணல இல்லைங்க. அதனால் சரி கடம்பூர் ஷூட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பியாச்சுங்க. ஏன்னா போன டைம் இந்த திம்பம் போனோங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாவே தெரியும். நம்ம திம்பம் கடம்பூர் அந்த திம்பம் போய் அதாவது பண்ணாரி போய் பண்ணாரியிலேருந்து அப்படி போனோம், அந்த வழியே போனோங்க. பண்ணாரியிலேருந்து அப்படியே ஹில்ஸ் ஏறணுங்க. மேலே திம்பம் போய் திம்பரத்துலேருந்து கேர்மலத்துலேருந்து அப்படியே கடம்பூர்லேருந்து அப்படியே நம்ம வந்து சத்தியில் வந்து நம்ம லேண்ட் பண்ணுங்க. அதாவது அங்கே வந்து இறங்கணுங்க. இந்த டைம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சத்தியிலேருந்து கடம்பூர் போக போகிறோங்க. ஏன்னா கடம்பூர் வந்து நான் ஷூட் பண்ண முடியல. நான் சொன்னேன் இல்லையா, மழை வந்துச்சு அந்த மாதிரி. ஆனால் நானும் போகும்போது மழை வந்துச்சுங்க, சரியாக ஷூட் பண்ண முடியல அந்த வீடியோ. அதனால் இந்த டைம் போய் நான் கரெக்டாக ஷூட் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த போகிற வழியில் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. மல்லியம்மன் கோவில் அந்த பக்கம் நல்லா ஃபாரஸ்ட்டான ஏரியாங்க. அது நல்லா மலை பகுதியான ஏரியா, நல்லா செம்மையாகவே இருக்குங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் இந்த கேமரா மவுண்ட் ஒரு சைடு எழுதிட்டு போதுங்க. என்ன ப்ராப்ளம்னா கொஞ்சம் அது லூஸ் ஆயிடுச்சு. கேமராவோட மவுண்ட் வந்து லூஸ் ஆயிடுச்சுங்க. போன டைம் பார்த்தா ஹெல்மெட் வந்து கீழே ஓட்டோன்னு இந்த மவுண்ட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஹெல்மெட்டில். அதாவது மொபைல் ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மவுண்ட் லைட்டாக லூஸ் ஆயிடுச்சு. அதனால் மொபைல் லைட்டாக இந்த பக்கம் அப்படியே கிராஸ் ஆகிற மாதிரியே இருக்குதுங்க. நம்ம சத்தியமாத்தில் இருக்கிறோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி 45 நிமிஷம் ஆச்சுங்க. ஓகே, நம்ம அத்தானி ரோட்டில் வந்து கட் பண்ணியாச்சுங்க. அத்தானி ரோட்டில் 4 ரோடு வந்தாச்சுங்க. நம்ம இங்கே எனக்கு பசியாகுது நண்பா. நம்ம சாப்பிட்டே போயிடலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா அப்புறம் கடம்பூர் வரைக்கும் எந்த கடாமே இல்லைங்க. அப்படியே இங்கேயே சாப்பிட்டதுனால போயிடலாம். ஷார்ட் போகிறதா பெட்டருங்க. சாப்பிட்டு கிளம்பிடலாங்க. ஏன்னா போகிற வழியில் எங்கேயும் ஹோட்டல்ஸ் இருக்காதுங்க. நமக்கு ஏன்னா 20 கிலோமீட்டர் வருது இல்லையா கடம்பூருக்கு. அதனால் நம்ம சாப்பிட்டு கிளம்பிடலாங்க. ஏன்னா 8 மணி 10 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாங்க. ஓகே, நம்ம சாப்பிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே நண்பா, நம்ம சாப்பிட்டாச்சு நண்பா. நம்ம அப்படியே கிளம்பலாம் நண்பா. வாழ்க்கையில் எப்போவுமே பிளானே பண்ணுறது இல்லைங்க. திடீர்னு வரும். அதனால தான் எதோ ப்ராப்ளம் வந்துருதாட்டு இருக்கு. கடம்பூர் 20 கிலோமீட்டர் வருது நண்பா. நம்ம இங்கேருந்து அப்படியே ரோடு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கடம்பூர் ரோடு இங்கேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கடம்பூர் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் வருதுங்க. நம்ம அப்படியே சாப்பிட்டாச்சு. சரி, அப்படியே கிளம்பிட்டே இருக்கிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி 20 நிமிஷம் ஆச்சு நண்பா. இதாங்க கடம்பூர் மலை. கிட்டத்தட்ட கடம்பூர் மலை அடிவாரத்தில் நம்ம இருக்கிறோங்க.
கடம்பூர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 14 கிலோமீட்டர் வருதுங்க. கடம்பூர் செக் போஸ்ட். ஓகே, மலைப்பாதை ஆரம்பம், மிக கவனமாக செல்லவும் போட்டிருக்குங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இங்கிருந்தே நல்லா மலைப்பகுதிங்க. வியூ பார்த்தா வேறு லெவல் இருக்குங்க. இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியாங்க. செம்மையாக இருக்குங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஆனால் நம்ம அந்த போன டைம் வரும்போது நண்பா, நம்ம 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தோம் நண்பா. அது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நாங்கள் வந்து இந்த கடம்பூர் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா மல்லியம்மன் கோயில் முடி வந்தோம். ஆனால் கடம்பூர் வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல நண்பா. என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சரியான மழை நண்பா. அதனால் ஷூட் பண்ண முடியல. அதனால் நம்ம இன்றைக்கி ஷூட் பண்ணுறோங்க. சரி, ஒரு ட்ரிப் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கிளம்பியாச்சுங்க. நல்லா வேறு லெவலில் இருக்குங்க. இது எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியாங்க. நம்ம ஹீல்ஸ், அதாவது மலைப்பகுதி, மலை ஏறிட்டு இருக்கிறங்க. ஹீல்ஸான ஏரியா. உங்களுக்கு அந்த மேடான பகுதி தெரியுதான்னு தெரியல. நம்ம கேமராவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது மொபைல் மவுண்ட்டும் வேறு கொஞ்சம் நகர்ந்து போயிடுதுங்க. இந்த சைட் போகிற மரம் பொருளுமே அடர்த்தியான மரம் நல்லாவே இருக்கு. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா. கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜில்லுன்னு இருக்குங்க. இது காலையில் நேரன்றனால எல்லாம் இந்த நம்ம டிரைவிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் வந்து டிரைவிங் பண்ணுறது, அதாவது ஹில்ஸான ஏரியாவில் டிரைவிங் பண்ணுறது நம்ம கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணிக்கணுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தடுப்பு சோரில் இல்லைங்க. ஆனால் இந்த பக்கம் போகிற ஒரு சரியான டீலாக இருக்குங்க. அதாவது சரியான குழிங்க. போன டைம் வரும்போது நான் சொன்னேன் இல்லையா, கடம்பூர் சரியாக கவர் பண்ண முடியலன்ட்டு. இந்த டைம் நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கவர் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் வரும்போது நண்பா போன டைம் அதாவது இருட்டாயிருச்சு. நைட் ஆனால நாங்கள் அந்த வந்து கவர் பண்ண முடியல. ஸ்பீடு அவசரமாக நேரமாயிருமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் அன்றைக்கி வரும்போது கடம்பூரில் வந்து சரியான மழைங்க. அப்போ கடம்பூர் வந்து நாங்கள் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா திம்பம், அப்புறம் திம்பத்துலேருந்து நாங்கள் அப்படி வந்தோம். அப்போ சத்தி வந்து இப்படி வரோம். அப்போ அந்த டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா திம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கேருமலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடம்பூர் வந்து நம்ம வந்து இப்படி இறங்குறது தான் பிளான். ஆனால் கடம்பூர் வந்து போன டைம் வரும்போது என்னால் சரியாக உங்களுக்கு நாங்கள் காமிக்க முடியல அந்த ரோடு. ஏன்னா ஃபுல் நைட் ஆகிடுச்சு, அதனால் காமிக்க முடியலைங்க. ரோடு ஃபுல் ஹில்ஸானுங்க. சுற்றி அடர்த்தியான மரங்க. ஒரு மலை காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. வாவ், ரோடே வேறு லெவலில் இருக்குங்க. மல்லியம்மன் கோயில் மேலே தான் இங்கே இருக்குது. இந்த வழியில் நம்ம பார்த்தா மல்லியம்மன் கோயிலெல்லாம் பார்த்துட்டு போகலாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசைன்றனால இருப்பாங்களா, என்ன நிறைய பேர் இருப்பாங்க தான் நினைக்கிறேங்க அநேகமாக. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரான இந்த மாதிரி ஒரு ட்ராவலிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் நண்பா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பா. முன்னாடி பார்த்தா வண்டி வரதே தெரியாதுங்க. அதனால் நம்ம ஒரு ஹாரன் அடிச்சுட்டு போகிறது தான் கொஞ்சம் தெரியுங்க. முன்னாடி வண்டி வர்றது இந்த மாதிரி ஹாரன் அடிச்சுட்டு போனதாங்க நமக்கு தெரியும். ஏன்னா அது ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வண்டி முன்னாடி வேறு தெரியுதில்ல. ஏன்னா அந்த முன்னாடி நீங்களே பாருங்கள், வியூ பார்த்தா தெரியுதில்ல. அதனால் நம்ம இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஹாரன் அடிச்சுட்டு போகிறது நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குங்க. எல்லாமே அப்படி தாங்க. பிளானே பண்ணுறது இல்லைங்க. நம்ம அப்படியே கிளம்பிடுறதாங்க. அன்னைக்கும் பார்த்தா பிளானே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தாங்க பிளான் பண்ணேன். சரி, நம்ம கடம்பூர் வந்து காமிக்கல சரியா, அதனால் இங்கே போய் ஷூட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் நைட்டு தாங்க பிளானே பண்ணினேன். வலதுபுறம் வளைவு. இங்கே வாகனம் நிறுத்தக்கூடாதுன்னு இருக்குங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வியூ பார்த்தாவே தெரியும். ஏன்னா இந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஓரத்தில் போனால் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நம்ம அந்த பக்கம் ஒரு சரியான ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு 1000 அடி இருக்குங்க. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அவ்வளோதான். ஏன்னா ரோட் சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆபத்தான ரோடு தாங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா. அதாவது நம்ம பார்த்து போய்க்கணும். அதான ஆபத்தான ரோடு தான். நம்ம ஆனால் கொஞ்சம் நம்ம பார்த்து போய்க்கணுங்க. இங்கே வந்து சில இடத்துல தடுப்பு சுவரில் எல்லாமே இருக்குதுங்க. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அந்த பக்கம் வண்டி கொஞ்சம் ஸ்கிப் ஆகிற வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் நம்ம ரோட்டு பார்த்து நம்ம கவனமாக வண்டி டிரைவிங் பண்ணிக்கணுங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெட்டருங்க. வனவிலங்குகள் நடமாடும் பகுதி, மிக கவனமாக செல்லவும் நான் இங்கே போட்டிருக்குதுங்க. வளைவு இடதுபுறம்னு ஒரு போர்டு இருக்குங்க. அதனால நம்ம அதாவது நிறைய டரன்ஸ் தான், அதாவது ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்டு இருக்குங்க. அதனால் நமக்கு அந்த பார்த்து தான் தெரியுது. பார்த்தீங்களா
முன்னாடி வண்டி வரதே தெரியாதுங்க. டக்குன்னு நம்ம ஸ்பீடாக போகக்கூடாது, ரொம்பவே கொஞ்சம் பார்த்து அந்த மாதிரி இந்த பெண்ட் இப்போ ஒரு குரங்குலாம் நம்மளே பார்த்துட்டு இருக்குதுங்க நின்றுட்டு. இங்கே பார்த்தா இங்கே ஒரு குட்டி குரங்குங்க, குரங்கே பார்க்குதுங்க. யாரா இவன் ஹெல்மெட்டில் கேமராவெலாம் மாட்டிட்டு போகிறான்னு குரங்கே பார்க்குதாட்டு இருக்குதுங்க. சும்மா ஜஸ்ட் காமெடிங்க. இங்கே ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க, கொஞ்சம் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சைட் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போட்டுருக்குறாங்க. அபாயகரமான வளைவு உள்ளது, கவனமாக செல்லவும் போர்டு இருக்குங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரன் கொடுத்துட்டு பார்த்தே போய்க்கலாங்க. நல்ல ஒரு சரியான ஒரு பெண்ட் தாங்க. ஆஹா, நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க நண்பா. ஏன்னா நான் உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மிக குறுகிய வளைவு, கவனமாக செல்லவும். அங்கங்கே நம்ம போர்டு வச்சுக்கிறாங்க, நம்ம அதுக்கு கொஞ்சம் நம்ம பார்த்து கவனமாக சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணிக்கிறது நம்மளுக்கு நல்லதுங்க. பாருங்க, 2 பாறைகள் நடுவில் ரோடு அப்படியே உடச்சி கொண்டு வைக்கிறாங்க. முதல் பாறையாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பாறையில் உடச்சி அப்படியே ரோடாக போட்டுருக்குறாங்க. நல்லா வேறு லெவல்லே இருக்கு நண்பா ரோடு பார்த்தீங்கன்னா. ஏன்னா நம்ம சுருக்கமாக வீடியோ முடிக்கலாங்க. ஆனால் ரோடு பார்த்தீங்கன்னா உனக்கு அந்தளவுக்கு வியூ பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பார்த்தா நல்லாவே காமிக்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க. அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லென்த்தியாகவே வீடியோ வச்சிட்றேங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வலதுபுறம் செல்லவும், அதாவது வளைவு நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிருக்காதுங்க. ஏன்னா நம்ம ஸ்பீடாக வந்தாங்கன்னா நம்ம வண்டி கண்ட்ரோல் கிடைக்காதுங்க. அதனால் கொஞ்சம் ஸ்பீடு நம்ம கண்ட்ரோலில் வரது தான் நமக்கு நல்லதுங்க. ஏன்னா முன்னாடி வண்டி வரதுமே நமக்கு தெரியாதுங்க. அதனால் ஸ்பீடு ஒரு மைண்டனாக ஓட்டிகிட்டு வரது நம்மளுக்கு நல்லதுங்க. 2 பக்கம் அடர்த்திய மரம் இருக்குங்க. இப்போ கிளைமேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அப்படியே ஜில்லுன்னு தாங்க இருக்குது. அதாவது ரொம்ப ஜில்லுன்னு சொல்ல முடியாது. அப்படியே கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராகவே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அபாயகரமான வளைவு, மிக மெதுவாக செல்லவும் ஓடுருக்குங்க. கிளைமேட் ஜில்லுன்னே இருக்குங்க. அவ்வளோதான் நண்பா, அப்படியே மெதுவாக கட் பண்ணிக்கலாம். இங்கே மழை காலத்தில் தண்ணி ஓடிட்டு இருக்குங்க இந்த ரோட்டில். பார்த்தீங்கன்னா கடம்பூர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், அங்கேயும் போர்டு இருக்கு தெரியுதா, வனவிலங்குகள் நடமாடும் பகுதி அப்படின்ட்டு. பட் ஆனால் நாங்கள் போன டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது மல்லியம்மன் கோயிலில் நாங்கள் சாமி கும்பிட்டாச்சுங்க. கும்பிட்டு கொஞ்சம் முன்னாடி தான் வந்தாங்க. அதாவது நான் கேமராவில் ஆஃப் பண்ணிட்டேன், நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் வீடியோ எடுக்கிறதால நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறதுல ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வரும்போது முன்னாடி ரோட்டு மேலே 3 யானை நின்றுச்சுங்க. ஆனால் நைட் நேரம் ஆயிடுச்சா, ஒரு 7 மணி ஒரு 7:30 மணி அப்படி இருக்குங்க டைம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ரோட்டு மேலே நின்றுச்சுங்க. ஏன்னா அந்த டைம் டிரைவிங் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா டிரைவிங் பாயிண்ட் இருந்தார். அதனால அதான் நான் பக்கத்தில் போய்ட்டு இருட்டு எங்களுக்கு தெரியல, அதாவது இருட்டில் தெரியல ஏன்னு இருக்குது. நான் பக்கத்தில் போனோன்னே ஏன்னா கற்றுச்சு வருங்க. அப்போ நாங்கள் அப்படியே ஃபுல் த்ராட்டில் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டுங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த டயத்தில் பயமாக தான் இருந்துச்சுங்க. நான் இப்போ நினைக்கிறது காமெடியாக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா. அப்புறம் நாங்கள் முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தோம். அந்த வீடியோவில் நாங்கள் காமிக்கல, ஏன்னா ஃபுல் நைட் ஆயிடுச்சுன்றனால. முன்னாடி நாங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்தோம், இந்த மாதிரி 3 யானை ரோட்டு மேலேயே நின்றுருக்கு, பார்த்துப்போங்க அப்படின்ட்டு எல்லாமே ஸ்டாப் போயிடுச்சுங்க. அப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் எல்லாமே நின்றுருந்தாங்க, அந்த வழியில் வரவங்க எல்லாருமே நின்றுருந்தாங்க. அதுக்கப்புறம் யானையெல்லாம் போனதுக்கப்புறம் தாங்க எல்லாம் வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரகுவும் சம்பத்தனாமும் பின்னாடி ஒரு வண்டியில் வந்தாங்க. நானும் ராஜகுமாரன்னா போன டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் வந்துட்டேன். அதாவது ராஜகுமாரன் அது யானைக்கிட்ட இருந்து தப்பிச்சு அதை பக்கத்துலேயே வந்துருச்சாங்க. நேரம் நடனாலும் நாங்கள் தப்பிச்சுட்டோம்னு நினைக்கிறேங்க. அப்புறம் அண்ணா பார்த்தீங்கன்னா அவர் இப்போ ராஜகுமாரன் நாங்கள் அப்படியே கால் பண்ணி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே டவர் சரியாக கிடைக்கிறதில்ல. அது எந்த நெட்வொர்க்குமே தெரியல எனக்கு. ஆனால் என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா டவர் இங்கே சரியாக கிடைக்கல. ஏர்டெல் தான் யூஸ் பண்ணுறேன் நான் நண்பா. டவர் எனக்கு சரியாக கிடைக்கல நண்பா. நான் கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரகுவும் சம்பத்தனா பின்னாடி வந்து நான் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணுறேங்க. கால் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டேதுங்க. ஃபோனை எடுக்க மாட்டேது. அதாவது நாட் ரீச்சபிள், அதாவது டவர் இல்லைன்ட்டு அப்படின்ட்டு வருதுங்க. ஏன்னா சிக்னல் ப்ராப்ளம்.
அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அண்ணா என்ன பண்ணுவாங்க எதுவும் நினச்சிட்டு பரவாயில்ல, அவங்க முன்னாடி நின்ட்டாங்க. யானை வந்து பார்த்துட்டாங்க. ஆனால் நாங்கள் தான் ரோட்டு மேலே யானை நிற்கிறது பார்க்காம வந்துட்டுங்க. ஆனால் கொஞ்சமாவது இருந்தால் அவ்வளோதாங்க, யானை நம்மளை போட்டு தள்ளிக்குங்க, அவ்வளோதான். அவர் சிக்னல் ப்ராப்பரானாலும் எங்கள் வீட்டில் மேலே எங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி வள்ளியம்மன் கோயில் வந்துருச்சுங்க. வள்ளியம்மன் கோயில் இதாங்க, வள்ளியம்மன் கோயில். நான் அந்த வீடியோவில் இதை காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேங்க. ஆனால் தண்ணி ஓடிட்டு இருந்துச்சுங்க நான் வரும்போது. இப்போ பார்த்தா வெயில் காலன்றனால தண்ணியில் வராதுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் இங்கே தண்ணி எப்போ வந்துட்டு தான் இருக்குங்க மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா. கரெக்டாக மல்லியம்மன் கோயிலுக்கு ரீச் ஆச்சுங்க. கல்பூர வாசனை நல்ல மனமாகவே இருக்குங்க. நம்ம இங்கே அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே போகலாங்க. இந்த ஏரியாவில் பார்த்தா தெரியுது நண்பா, நாங்கள் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடிட்டுருக்குங்க. நான் எப்போ ஒன்றுமே இல்லைங்க. பார்த்தா இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் இந்த மேலே அதாவது தெரியுது, மேலே வியூ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். வியூ பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன், மேலே தெரியுதுங்களா. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நேர் தாங்க அந்த தண்ணி வந்து சேருங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் வரல. எனக்கு வெயில் காலன்றனால சில மழை காலத்துலலாம் அந்த நேர் தண்ணி ஓடிட்டு தாங்க இருக்குது. நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்துருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா அது வந்து மல்லியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இந்த பக்கம் ஃபுல்லுமே ஃபாரஸ்ட் தாங்க. சுற்றியுமே எனக்கு காமிக்கிறது தெரியுங்களா, ஃபுல்லு ஃபாரஸ்டான ஏரியா தாங்க. நம்ம அப்படியே சாமி கும்பிட்டாச்சுங்க, அப்படியே கிளம்பலாங்க. வாங்க அப்படி. இருந்தாலும் கூட அமாவாசை டயத்துலனா நிறைய பேர் இந்த வந்துட்டு தாங்க இருப்பாங்க. சரி நம்ம அப்படியே சாமி கும்பிட்டாச்சுங்க, இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்புறக்க ஆரம்பிக்கலாங்க. குட்டி குரங்குங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கு. இங்கே ஒரு பெயின் பார்த்துட்டு இருக்குங்க ஒரு குரங்கு, இங்கே ஒரு குரங்கு, இங்கே 2 குரங்கு இருக்கு. சரிங்களா, அதுக்கு மேலே ஒரு மலை தெரியுது நம்பா. இங்கே ஒரு கோயில் இருக்கு நம்பா. இது என்ன கோயில், அபாயகரமான வளைவுன்னு இருக்கு. இங்கேயும் பார்த்தா ஒரு குரங்கு பெயின் பார்த்துட்டு இருக்குங்க. இங்கே ஒரு கோயில் இருக்கு நண்பா. இது என்ன கோயில் எனக்கு சரியாக தெரியல நண்பா. நான் பழமையான கோயில் நினைக்கிறேங்க. ஆனால் இங்கே ஒரு கோயில் இருக்குது வர வழியிலேயே. நம்ம அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் நண்பா. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க நண்பா. ஏன்னா ரோஷன் உங்களை நம்பி தாங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோஸ்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன் நண்பா. நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் நண்பா. ஏன்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக கொடுப்பேன் நண்பா. கண்டிப்பாக நான் கொடுப்பேன் நண்பா. நீங்கள் என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனல் பாருங்கள் நண்பா. ஏன்னா சில வீடியோக்கு வியூஸ் போகுது நண்பா, சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்குது நண்பா. ஏன்னா நம்ம ஊட்டி போகும்போது இன்ஜினும் பேரை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் சீஸ் ஆயிடுச்சு நண்பா. ஏன்னா நம்ம வீடியோஸ்னு ஷூட் பண்ணுறக்க ஆரம்பித்தாவே நம்மளுக்கு ஒரு நிறைய தடங்கள் வருது நண்பா. கொண்டையூசி வளைவு 1 இங்கே ஒரு வளைவு ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம கடம்பூர் வரைக்கும் தான் போகிறோங்க. ரோடே செம்மையாக இருக்குது ட்ரைவிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா. ஆனால் நம்ம கொஞ்சம் ட்ரைவிங் பண்ணுற மாதிரி சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணிக்கொண்டு நண்பா. இங்கே குரங்குங்க தாங்க நிறையா இருக்குது. இந்த வழி ஃபுல்லுமே குரங்கு தாங்க. இல்லை குரங்குங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போயிட்டு இருக்கோங்க. வெயிலும் வேறு எட்டி பார்க்குதா புதா என்ஜாயாக இருக்குங்க பார்க்குறக்கு. வாழ்வா என் வாழ்வை வாழவே. ஆஹா செம்மையாக இருக்குப்பா. யானை நடமாட்டம் உள்ள பகுதி மிக கவனமாக செல்லவும் போர்டு இருக்குங்க. தெரியுதில்ல, ஏன்னா பெண்டு அங்கங்கே பெண்டு இங்கே ஒரு பெண்டு இருக்குது. முன்னாடி வண்டி வர சுத்தமாக தெரியுதில்ல நண்பா. அதனால தான் நண்பா பார்த்தியா வெயில் இப்போ தான் வந்துச்சுங்க. அப்படியே வெயில் அப்படியே இறங்கிடுச்சு. திரும்பி அதே மாதிரி ஜில்லுன்னு தாங்க இருக்குது. அதான் அன்றைக்கி வரும்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குளிராக இருந்துச்சு. ஏன்னா மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சா. இன்றைக்கி அதில் அந்த ஏனை வேறு பார்த்தோமா, அதுலேயே நாங்களே ஷாக் ஆகிட்டோம். முன்னாடி
பரவாயில்ல, எப்படியோ தப்பிச்சிட்டுங்க. அந்த வள்ளியம்மன் கோயில் தான் நாங்கள் சாமி விட்டு போனோம். நல்ல வேளை அந்த கடவுள் தான் காப்பாற்றிருக்குன்னு நம்புறேங்க. எல்லாம் நம்பிக்கை தாங்க நண்பா வாழ்க்கை. ஏன்னா நண்பா, ஏன்னா நம்மளும் கஷ்டப்பட்டு இவ்வளோ வீடியோ பண்ணி ஷூட் பண்ணி எடுத்து போட்டு தான் இருக்கிற நண்பா. ஏன்னா நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நீங்கள் பண்ணினா தான் எனக்கு அடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஆர்வமாகவே இருக்கு நண்பா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா. ஏன்னா நான் அப்போ தான் நான் வீடியோஸ் எடுத்து வீடியோஸ் உங்களுக்காக நான் கொடுக்குறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்குங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல வீடியோவை கொடுக்குறேங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் எனக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க நண்பா. ஆஹா, இங்கே பார்த்தா குளிங்க, ஒரு சரியான ஒரு பள்ளங்க. ஆனால் மழை டயத்துலலாம் வந்தால் இங்கே வீடுங்க எதுவுமே இல்லை, அதாவது கடை எதுவுமே இல்லை. மழை டயத்துலலாம் வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒதுங்கிருக்க இடம் இல்லை, கீழே பார்த்தா கடை எதுவுமே இல்லைங்க. சென்டர் ஃபுல்லுமே ஃபாரஸ்டான ஏரியாக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கிறோங்க. ஃபாரஸ்டான ஏரியா ஃபார் இங்கே பாரு, மரம் அடர்த்தியாக இருக்குது. அதுக்குள்ளே அப்படியே புகுந்து போகலாம். வா, ரோடே பார்த்தீங்கன்னா செம்மையாகவே இருக்கு நண்பா. அப்படியே த்ராட்டில் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜில்லுன்னு தாங்க இருக்குது. அதாவது ரொம்ப பனி பெஞ்சிட்டு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலை, ஆனால் ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சொல்கிறேன் நண்பா. ஏன்னா வெயில் வந்துச்சு, வெயிலும் அப்படியே இறங்கிடுச்சு நண்பா. முன்னாடி பார்த்தா தெரியும் நினைக்கிற வியூ பார்த்தீங்கன்னா. ஏன்னா நான் ஃபுல்லுமே இந்த ரோடுங்களை காமிக்கொண்டிருக்கா தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் நண்பா. ஏன்னா உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிக்கிறேன், இந்த ஃபுல் ரோடும் நான் கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் கவர் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி போடுறேன் நண்பா. வா, இங்கே ஒரு பெண்ட் இருக்குது, டரன் சருன்னு போய் திருப்பி கிடையாது. ஓகே நண்பா. ஆஹா, இங்கே 2 நாய்ங்க வேறு சண்டை போட்டுருக்கு. இந்த மாதிரி நாய்ங்க சண்டை போட்டுக்கிற இடத்துல நான் பார்த்து போய்க்குவேன். டக்குன்னு எப்போ வந்து உள்ளுக்குன்னு தெரியாதுங்க, டக்குன்னு உள்ளே வந்து விழுந்துடும், அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வண்டி நான் கொண்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை போட்டுருந்துச்சு நாய். திடீர்னு வந்து உள்ளே வந்து விழுந்துருச்சு. நல்ல வேலை நான் இப்போ மெதுவாக வந்துட்டு இருந்தேங்க, ஒன்றும் ஆகலை. ஓகே, கடம்பூர் வந்தாச்சுங்க. நம்ம கடம்பூர்னு ஒரு போர்டு இருக்குங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா. நம்ம கடம்பூர் வந்து ரீச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ஓகே, இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. நம்ம ஈல்சான் ரோடுன்றனால இங்கே கொஞ்சம் நம்ம ட்ரைவ் பண்ணுறதே நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக தான் ட்ரைவ் பண்ணிக்கோணும் நண்பா. ஏன்னா நம்ம கடம்பூர் வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. ஏன்னா நான் இது முடி தான் நான் வீடியோ வந்து நான் காமிக்கல, ஏன்னா ஃபுல்லுமே ஷூட் பண்ணிவிட்டேன் நண்பா. நான் வந்து ஃபுல்லுமே ஷூட் பண்ணிவிட்டேன். அதாவது திம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கேர்மலத்துலேருந்து கடம்பூர் மட்டும் தான் ஷூட் பண்ண வருது நண்பா. இந்த கையில் தான் நாங்கள் வந்து டீ குடித்தோம். இங்கே டீ குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட், நாங்கள் ஷூட் பண்ணல அப்படின்னு சொல்லி மொபைல் வேறு சார்ஜும் பேர்லையா. அந்த கையில் தான் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு நாங்கள் டீயில் குடிச்சிட்டு ஃபுல் மழை, சரியான மழை. அதனால் இந்த ஏரியா மட்டும் எங்களால் சரியாக வந்து காமிக்க முடியலன்பா. சரி, அதனால தான் இந்த டைம் நான் வந்தீங்கன்னா முடிஞ்சளவு ஷூட் பண்ணி நான் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் நண்பா. ஓகே நண்பா, இதோட நான் வீடியோ பண்ணிக்கிறேன் நண்பா. நான் கடம்பூர் வந்தாச்சு. இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவேங்க. சரி, நான் விளாக்காக தான் வந்தேங்க. ஏன்னா கடம்பூர் வந்து நான் அன்றைக்கி சரியாக காமிக்க முடியல. அதாவது அந்த கடம்பூருக்கு அந்த பக்கம் இருக்கிற வீடியோஸ் போகிற பார்க்கணும். திம்பத்துலேருந்து கேர்மலம் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல்லே இருக்குங்க, திம்பம் கடம்பூருன்ட்டு. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா. இதோட நான் வீடியோ பண்ணிக்கிறேன். பாய் பாய், டேக் கேர். நான் உங்கள் சசி. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா.